அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 25,000 வரும்போது எல்லா மொபைலுமே கேமிங்க்கு நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சில மொபைல் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும் அண்ட் ஒரு சில மொபைலில் கேமிங்கும் நல்லாயிருக்கும், கேமராஸுமே தாறுமாறாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸ் வித் கேமராஸ், டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நண்பா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைலை சூஸ் பண்ண முடியும். அதாவது கேமராவும் நல்லா இருக்க மாதிரி, கேமிங்கும் நல்லா இருக்க மாதிரியான மொபைல்ஸை சூஸ் பண்ண முடியும். ஓகே நண்பா, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Number 5. ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord CE4 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீடியாக்காகட்டும் இல்லை கேமிங்காகட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல டிஸ்பிளேவாகவே கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரும்போது 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சென்சார் நண்பா. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இதுவும் சோனி IMX355 என்ற சென்சர். அண்டு ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது நல்லா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபியுமே நல்லா இருந்தது. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே OnePlus. அண்டு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. 5G பேண்ட்ஸ் கிட்டத்தட்ட 5G பேண்ட்ஸ் பக்கமாக இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 5500 mAh பேட்டரி, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராகவே இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட 8GB 128GB வேரியண்ட்டை 24,700 கிட்டத்தட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் OnePlusோட பிராண்ட் வேல்யூவை நம்ம சொல்லலாம். கேமரா, டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா OnePlusலேருந்து நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். Number 4. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. பட் ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெட்டராகவே இருக்குது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் அண்டு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மல்டி டாஸ்கிங்குமே பெட்டராக இருக்கும். 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் ஸ்லாட் தந்திருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. இதனோட 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 19,000 கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது ஆஃபர் டைம்ன்றதால. பட் ப்ரைஸிங் 20,000 தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. ஸோ நிறைய பேர் வைட் ஆங்கிள் வேணும்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மொபைல், நல்ல கேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Number 3. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix GT20 Pro அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கேமராஸ்னு வரும்போது 108 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. OISம் நமக்கு இருக்குது ப்ரைமரி கேமராவில். 4K வீடியோ 60 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 2K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Dimensity 8200 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 14 தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் 3.5 ஆடியோ ஜாக் குடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்கு. பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட் இங்க இல்ல. இந்த மொபைலோட 8 ஜிபி 256 ஜிபி வேரியன்ட் 25,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 25,000 இதனோட பாசிட்டிவ். இதனோட டிசைனை சொல்லலாம். பேக்ல நமக்கு ஆர்ஜிபி லைட்டிங்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு கேமரா பார்க்குறீங்கன்னா, இந்த மொபைல் உங்களுக்கு மேபி புடிச்சிருக்கலாம். அதோட டிசைனும் சரி, பெர்ஃபார்மன்ஸுமே பெட்டரா குடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளேவுமே நல்லாயிருக்கு. கேமராஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. அத நம்ம சின்ன நெகட்டிவா சொல்லலாம். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் பிராண்ட் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா, இந்த மொபைல நீங்க கன்சிடர் பண்ணலாம். Number 2. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord 3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அண்டு 1450 நிட் ஸ்பீக் பிரைட்னஸுமே கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் OASம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸுமே நமக்கு கிடைக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருக்கும். நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். Android 13 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இது லான்ச் பண்ணும்போது 34,000 லான்ச் பண்ணாங்க. போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Dimensity 9000 என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 8 ஜிபி 128 ஜிபி வேரியன்ட் 34,000 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல், பட் ஒர்த்தான மொபைல். ஸோ ஒன்ப்ளஸ் பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் பழைய மொபைல், அவ்வளோதான். Number 1. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OASம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் ஆவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளாஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5 ஆடியோ ஜாக் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது நண்பா. இந்த மொபைலோட 8 ஜிபி 256 ஜிபி வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 சேல் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு 25,000 சேல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். ஓகே, அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.